பெரியார் ஒரு தீர்க்கதரிசி, இஸ் ஓம்னிபிசியன்ட், எங்கும் நிறைந்தவர். அவர் கொள்கைகள் 96 வயசு வரைக்கும் வாழ்ந்து இந்த மண்ணுக்காக, விடுதலைக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, முக்கியமாக இந்த தீண்டாமையெல்லாம் அந்த இதிகாச புராணங்களை எதிர்த்து சாட்டை ஏடியாக சுழன்று எளிய மக்களின் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவர். எங்கள் அப்பா மீசைக்கார அப்துல் சலாம் ராவுத்தர் எனக்கு 4-5 வயசாக இருக்கையில் பள்ளப்பட்டியிலேருந்து குதிரை வண்டி 3 குதிரை வச்சுருப்பார், 2 குதிரை வண்டி. அதில் எனக்கு இப்போ அவ்வளோ விவரம் தெரியாது, வண்டிக்குள்ளே உட்காந்துக்குவேன். அரவக்குறிச்சியில் பெரியார் பேசுகிறாருன்னொன்னே அப்புறம் போக போக அவர் பேச்சு வழக்கில் 10 வயசு வாக்கில் புரிய ஆரம்பிச்சது. வண்டியை கட்டிட்டு அங்கே போய் குதிரை வண்டியை நிப்பாட்டிட்டு அதுக்கு கொள்ளு கட்டிட்டு என்னை தூக்கி இப்படி உட்கார வச்சுட்டு அவ்வளவு ஆர்வமாக கேட்பார் பெரியாரோட பேச்சுக்களை. அவர் என்னதான் கடவுள் மறுப்பு கொள்கை எவ்வளோ இருந்தாலும் முஸ்லீம் மக்கள், இந்து மக்கள், கோயிலுக்கு போகிறவங்க போகாதவங்கன்னு பாகுபாடு இல்லாமல் அவரை ரொம்ப ரொம்ப மனசில் வச்சுருக்கோம். அதுதான் இப்போ தலைவர் சீமான் அந்த மாதிரி ஒரு ஆவேசமாக ஏன் பேசுகிறான்னு தெரியல. அவரை இல்லாதப்போ பேச தவிர அவரோட வச்சுக்கிட்டு கூட அந்த இதெல்லாம் தீர்த்திருக்கலாம். நான் பேச தயாராக இருக்கேன். பல காலகட்டங்களில் கட்சியில் இருக்கையிலேயே தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீதுன்னு அவர் தான் ரொம்பவும் ஆரம்ப கட்டத்தில் உதவி அந்த கட்சியை ஆரம்பித்து நடத்துறதுக்கு காரணமாக இருந்தவர். இறந்துட்டார், கொரோனாவில் போட்டு தள்ளிட்டாங்க அவரை. அதுக்கு கட்டண வந்ததால். இளையாங்குடியில் இதாயத்துல்லான்னு ஒருத்தர் இருந்தார், அந்த கட்சியில் நிறைய பேர். அது அவங்கள அப்போயும் அந்த பெரியார் இதை பற்றி உங்கள் கருத்து கொஞ்சம் முரண்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லுவோம். அதுதான் இப்போது அதாவது தவறாக புரிஞ்சுருக்காங்க அந்த காலகட்டம் என்ன. உதாரணத்துக்கு இந்த காட்டு மிராண்டி பாஷான்னு சொல்கிறார், அது 20 1930 அப்போ சுதந்திரம் பெறாத இந்தியா. ஆங்கில இப்போ 1913 அம்பேத்கர் போய் அமெரிக்காவில் படிக்கிறார், பரோடா அரசரை அனுப்பி. ஆங்கில புலமை, அதாவது இங்கே அவரை இந்த ஆங்கிலேயர்களை ஒட்டி இருக்கிற இந்த அது சொல்லாமல் இருக்க முடியாது தான் அந்த பிராமின்ஸ் கம்யூனிட்டி நம்ம முன்னேறியவர்களாகவும் அவங்க தான் எல்லாம் அடக்கி உடக்கி வச்சு இவங்களை நீசர்களாக நடத்தினவங்க. அந்த கட்டத்தில் நீங்கள் நல்ல இங்கிலீஷ் பேசுங்கடா, நல்லா பண்ணுங்கடா. அந்தந்த காலகட்டத்தில் அப்போ அவர் காட்டு மிராண்டி பாஷைங்கிறாருன்னா அது தமிழுக்கு வன்மையாக விஷங்கக்கணுங்கிறது அர்த்தம் இல்லை. அவர் பெரிய கெத்து. பெரியார்னா அவர் நம்ம மிகப்பெரிய ஆளுமை. அப்புறம் சீமான் சார் நான் சொல்கிறார் இல்லையா, அந்த அவர் ஆதித்யதாச பண்டிட் போராடி இருக்கார், ரெட்டமலை சீனிவாசனார், பனகல் அரசர், நீதி கட்சி, இந்த மாதிரி பல பேர் போராடி இருக்காங்க. அவரில் இவர் ஒட்டுங்கிறாங்க. அது அறியாமையின் வெளிப்பாடு தான். அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், அம்பேத்கரும் ரெட்டமலை சீனிவாசன் 1930 போய் லண்டனில் வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. ஒடுக்கப்பட்டவங்களுக்காக பயங்கரமாக குரல் கொடுக்குறாங்க. இது இப்படி இருக்கையில் திராவிடர் கழகம்னு எப்போ ஆரம்பிக்கிறாங்க, அப்போது அந்த காலகட்டம் என்ன, அவர்கிட்டருந்து இப்போ நான் சொல்ல வந்தது பிரிஞ்சு திமுகன்னு வருது. அந்த சீடர்கள் கொண்டு போகிறாங்க ஆட்சி பிடிக்கிறாங்க. அது ஒரு பெரிய இதாக வளர்க்கறதுனால இவர் முன்னிறுத்தப்படுறாரு. அவரோட உழைப்பு வீண் போகாமல் பேசப்படுது. நாடெங்கெல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் பெரியாருக்கு சிலைகள் இருக்குமாறு அம்பேத்கருக்கு தமிழகம் இந்தியா முழுக்க வெளிநாடுகளில் இருக்குது. ஆமாம், அது அவமானப்படுத்தப்படுறது மிக மிக தவறு. நீங்கள் கேட்கலாம், ஏதாவது வலதுசாரி இயக்க சார்பாகவும் இங்கே யாராவது இருக்கலாம், இடதுசாரி சார்பாகவும் இருக்கலாம், இடதுசாரி சார்பாகவும் இருக்கலாம், நடுநிலையாகவும் இருக்கலாம், எங்களுக்கு எதிராகவும் இருக்கலாம். பெரியார் சொன்னது அதுதான். நான் என்ன சொன்னாலும் சரி, நீ பகுத்தறிவை கேட்காத, பகுத்தறிஞ்சு உன் மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செய்யணும் தான் அவர் சொல்கிறார். கேளுங்க. சொல்லியிருக்கேன். ஆமாம்,
அவர் நல்ல மனுஷங்க. எவ்வளோ ஒரு 10 வருஷமாக ஒரு கட்டம் வச்சு போகிறாரு. அவர் அளவுக்கு பயங்கர கடினமாக உழைக்கக்கூடிய மனுஷனாக தான் இப்போவும் பார்க்குறேன். அது ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் வெட்டு ஒன்று துண்டு 2 தினகரன் பேர் அப்போ சக்தி சிதம்பரம் வச்சு நான் படம் எடுக்கிறேன். அப்போவே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சூர்யாவில் போய் பார்க்குறேன். இன்றைக்கி எப்போ 97 பார்க்கல, 27 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போவே அவர் டென்ஷனான பார்ட்டி தான் பயங்கரமாக. அதனால் அவர் ஒரு நிலைப்பாடு எதனால் அப்படி பேசுகிறான்னு தெரியல. அதுதான் இப்போ சொல்கிறேன்ல உங்களுக்கு. பல விஷயங்கள் இப்போ பெரியார் சொன்னார். அதாவது அதை பல பேர் எடுத்து பிடிச்சிக்குவாங்க. இந்த மாதிரி சுதந்திரம் இப்போ கொடுத்துருக்கக்கூடாது, ஆங்கிலேயன் வந்து திட்டினார், ஏன் கொடுத்தீங்க? அது வரலாற்று உண்மை. அம்பேத்கர் 1930 25லேயே பேசிட்டு வர்றார். இதை ஒரு மதசார்பான ஒரு இதாக கட்டமைச்சு மறுபடியும் இங்கிலீஷ்காரன் போனவருக்கு அடிமையாக்கி எங்களை சூத்திரன்னு போட்டு நாசமாக்குவாங்க, அதனால் கொஞ்ச நாள் தள்ளி கொடுத்துருக்கலான்னு ஒரு விசால மனப்பான்மையோடு தான் அவர் சொல்கிறார். அவர் சொன்னதை எல்லாத்தையும் அதே மாதிரி ஒரு கருத்து. அம்மா மக இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். இப்போ மகளவே கட்டிக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய அபத்தங்க. அந்த வயசில் நீ அனுபவிச்சுப்பார். 60 வயசு 65 வயசில் இந்த வயசுலேயே படுக்க ஒரு பெண் துணை இல்லாமல் ஒரு 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 ஒன்றுக்கு போக, ஒரு கைகால் பிடிச்சி விட, சுடுதண்ணி வைக்க, காப்பி தண்ணி போட. இப்போ ஒரு அங்கே வளர்கிற பொண்ணு, ஓகே, இது மகள் ஒரு வளர்கிறாங்க அங்கே, அவங்க வந்து ஒரு பந்தம் இல்லாமல் கைகால் பிடிச்சி விட அப்படின்னா பார்க்குற உள்ள வர என்ன சொல்லுவான், நீங்கள் பாரு கீப்பா வச்சுருக்காரு சொல்லுவானா இல்லையா? அது உலகத்துக்கு தெரியணுங்கிறக்காக தான் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு பந்தம் ஏற்படுத்தி அது தாம்பத்திய உறவு 10 பிள்ளைய பெற்றிருக்காரு அவர். எவ்வளோ அபத்தமாகலாம் பேசுறது ஏற்புடையதல்ல. பெரியார் வந்து அவர் இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் சரி, எவங்க அப்போ 7.5 கோடி வந்தாலும் சரி, அவர் புகழை மறைக்க முடியாது. என்ன நீ இதை சொல்லு, பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு அண்ணா பேரை சொல்லிக்கிட்டு ஏமாற்றிட்டு ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காங்களே அவங்கள சொல்லு. அதை நான் சாடுறேன். அதை விட்டுட்டு அவரை சாடுறது வந்து ஏற்புடையதில்லை. இது சீமானுக்கு எதிர்க்கணுங்கிற கருத்தெல்லாம் கிடையாது. அவர் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு இயக்கத்தை நடத்துகிறார், தானாக ஆரம்பித்து நடத்திட்டு போகிறார். இப்போ திமுகங்கிறது அப்படி இல்லை, அது அப்போ மட்டும் கட்சி இல்லை, அது அண்ணாவோட கட்சி. சொல்கிறேன், ஒரு நான் யாரையும் தாக்கணுங்கிறது என் நோக்கம் அல்ல. அண்ணா கொண்டு வந்தது உதயசூரி சின்னமும் கோவிந்த யாருப்பா படையாச்சியா அவர்கிட்ட அண்ணா வாங்கி, அவர்களோட இன்னொருத்தர் ராபின்சன் பூங்காவில் திமுக ஆரம்பிக்கப்படையில் எல்லாம் கலைஞரதில் அந்த கூட்டத்தில் இல்லை. அதுக்காக கலைஞரோட பங்களிப்பெல்லாம் குறையாக மதிப்பிட முடியாது. திராவிடங்கிறதும் இந்த காலத்துக்கு திராவிடம் தேவையில்லாதது. நான் எது ஒன்றும் நியாயமாக தான் பேசுவேன். அந்த காலகட்டத்தில் 6-7 திராவிடம், அதாவது அவ்வளவு நசுக்கப்பட்டாங்க. இது மொழிவழி மாகாணங்கள் பிரிக்கப்படாமல் இருந்தது. எல்லாமே சவுத் இந்தியான்னு வரையில் அது திராவிடன்னு இருந்தது. அதனால் திராவிடர் கழகம்னு ஆரம்பிக்கப்பட்டதை தவிர, இப்போ தான் கர்நாடகாவில் முதல்வர் செருப்பால் அடிப்பே என்ன திராவிடன்னு சொன்னான்னு சீஃப் மினிஸ்டர் சொன்னாரா இல்லையா? கொண்டாந்து கழிவில் கொட்டுறானா இல்லையா? கழிவுகளை கொண்டாந்து அந்த தமிழ்நாட்டில் கொட்டுறாங்க. என்ன திராவிடம்?